Good morning, friends. I am Edilarson Venkatachalam. I am a Tamil based English trainer. I live in Salem, Shivapet. வணக்கம் நண்பர்களே, என் பேர் எழிலரசன் வெங்கடாச்சலம். நான் தமிழ் வழியாக தான் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டியூஷன் சென்டரில் ஒரு சின்ன பசங்கள்கிட்ட, அதாவது டீனேஜ் பாய்ஸ் கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினேன். அதை ஆடியோவாக நான் வந்து இன்னொரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை வீடியோவாக இப்போ நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். ஸோ அந்த வீடியோவாக செய்யும் போது வந்து ஜஸ்ட் இந்த என்கிட்ட இருக்க புக்ஸு, சில நோட்டீஸ் இதெல்லாம் அப்படியே கேமரா நகர்ற மாதிரி பண்ண போகிறேன். ஓகே, ப்ளீஸ் கெட் ரெடி. English trainer. Now I am almost retired. I worked as a software man in Uzu, a company. Then I worked in many institutions in Salem. There is one Vasavi school near Rangalaman Goil, I came that way only. I worked in that school for 4 years, from 2000 to 2004, as a computer science teacher for 12th standard. I am married and I have 2 daughters. Both of my daughters are now engineers and they are employees. Okay? So my house is near Shavapat Mall Market. Okay? So நான் சொன்னதெல்லாம் இப்போ தமிழில் சொல்கிறேன். என் பேர் எழிலரசன் வெங்கடாச்சலம். ஓகே, நான் வந்து முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தேன். உசூரில் ப்ரீமியர் மில்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு 8 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் இங்கே வந்து 1995 சேலம் வந்தேன். சேலம் வந்து எஜுகேஷன் டீச்சிங் ரிலேட்டடாக தான் நான் நிறைய இதில் செஞ்சுட்ருக்கேன். சரியா? இங்கே செவாப்பேட்டையில் இருக்கிற வாசவி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் 2000லேருந்து 2004 வரைக்கும் ஒரு 4 வருஷம் 12th standard கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். Okay, so I have computer background, but my basic education is MCOM. I did commerce, so I have a different type of experience. I am a commerce person. Then I taught computers and have experience in computers. Now I am an English teacher, right? So I teach English via Tamil. Okay, I have also created videos and posted that in YouTube. I have about 240 videos in YouTube. I don't know whether you have an access to YouTube or not. But most of my videos are available in this phone as videos, which you can see. I also take classes via phone or Skype and சொல்லுவாங்க. வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி கூட I have taken classes. இங்கே வந்து I am doing on a different mission. சாரும் சும்மா டீச்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் செய்கிறேன். இது எப்படின்னா வந்து ஒரு சமையல்காரர் வந்து சாப்பாடு செய்கிறாங்க, இன்னொரு சமையல்காரர் டிஃபன் செய்கிறாங்க. அது சரியா? ஸோ வி ஆர் போத் காம்ப்ளிமெண்டிங் வாட் ஈச் அதர் ஆர் இஸ் டூயிங். ரைட்டா? இப்போ கல்யாணத்துலாம் போயிருக்கீங்க இல்லையா? அங்கே வந்து சீஃப் குக்குன்னு இருப்பாங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். சரியா? Okay, that is an introduction of my personal thing and a small introduction for you. அப்புறமேட்டு என்னுடைய டீச்சிங் மெத்தடோட அப்ரோச்சை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் கல்யாணத்தில் போய் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா? அப்புறம் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? இலையெல்லாம் போட்டு பண்ணுவாங்க இல்லையா? போயிருக்கீங்களா? என்னென்ன பண்ணுவாங்க சொல்லு பார்க்கலாம். இலை போடுவாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் தண்ணி தெளிப்பாங்க, ஃபஸ்ட்டு பொரியல் வைப்பாங்க. இல்லை எங்கள் இதெல்லாம் உப்பு ஊருக்கா தானே வைப்பாங்க. அவங்க இதெல்லாம் என்ன வைப்பாங்க? பொரியல் வைப்பாங்க, உப்பு ஊருக்கா வைப்பாங்களா? அதுக்கப்புறம் பொரியல் வைப்பாங்க. இவன் தப்பா சொல்லிட்டான். கரெக்டா? ஃபஸ்ட்டு உப்பு ஊருக்காலாம் வைப்பாங்க, அப்புறம் பொரியல் வைப்பாங்க. உங்கள் இதில் மாற்றி வைப்பாங்களோ? சரி, பரவாயில்ல, ஏதோ வைப்பாங்க. அப்புறம் சாதம் போடுவாங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க சாதம் போட்டாட்டி? அதான் சாதம் உங்கள் ஊரில் சாப்பாடு போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சாம்பார் ஊற்றுவாங்க. ஓகே, ஸோ அந்த சாம்பாரை சாப்பிட்டு எல்லாம் மறுபடியும் க்ளீன் ஆகிடுது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க மறுபடியும்? ஐயோ, எங்கள் இதில் ரசம் சாதம் போட்டு ரசம் போடுவாங்கப்பா. சாம்பார் சாப்பிட்டு நீ வெளியே வந்துருக்கியா? உங்கள் இதில் எப்படி? மறுபடியும் சாதம் போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ரசம் ஊற்றுவாங்க. மோர் ஊற்றாங்க. அப்புறம் எல்லாம் சாம்பார், ரசம், மோர் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச வாட்டி இலையை 3 வாட்டி என்ன பண்ணுவாங்க? பாயசம். அப்புறம் சில கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்க? ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, இல்லைன்னா பீடா. கரெக்டா?
ஸோ இது வந்து ஒரு விதமான சாப்பாட்டு முறை. கரெக்டா? இது வந்து இப்போ ஸ்டார் பண்றதா வச்சுக்கலாம். இப்ப நான் பண்றது வேற மாதிரி முறை. அதை நீங்களா நான் வந்து ப்ரூவா கொடுக்குற உங்களால சொல்ல முடியுதா பார்க்கலாம். சரியா? சில ஹோட்டல்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, இப்ப இந்த வந்து சாப்பாடு நீ இருக்கிற இடத்துக்கு தேடி வரும். கரெக்டா? சில ஹோட்டல் என்ன பண்ணுவாங்க, எல்லா சாப்பாடுலாம் லைனா டேபிள்ல வச்சிருவாங்க. வெள்ளை துணி போட்டு அங்க நல்லா கை கட்டிட்டு எல்லாம் அப்படி இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து ஜெயில் கைதியுமே லைனா வந்து சாப்பிட வந்தவங்க எல்லாம் கெஸ்ட் போறாம கியூல போய் ஒரு தட்டை எடுத்துட்டு, அந்த தட்டு கூட ஒரு இடத்துல இருக்கும், அவங்களா எடுத்துட்டு அவங்களா கியூல போகணும். அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க, சினிமா எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு மெத்தடே சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? கரெக்ட். அதுக்கு ஸ்பெல்லிங் என்ன சொல்லு பார்க்கலாம். பஃபே சிஸ்டத்துக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா? BUFF எழுதிட்டு சொல்லுங்க. BUFF கரெக்ட். BUFF. அதுக்கப்புறம் எனக்கு கால் கேட்கலாம். என்ன சொல்றான்? AE இல்ல, BUFFET வரும். பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்பெல்லிங் வரும். ஆனா அது சொல்லும் போது பஃபேன்னு சொல்லணும். இது ஏன்னா நிறைய இது வந்து பிரெஞ்சு, ஜெர்மன் அந்த மாதிரி வெளிநாட்டு இதுல இருந்து கட்டுமரம் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ் போயிடுச்சு. அது கட்டமரம்னு தான் சொல்லுவாங்க அவங்க. சரி, அதனால அதே மாதிரி சுனாமி அப்படிங்கிற வார்த்தை ஜாப்பனீஸ்ல இருந்து வந்துச்சு. அதை வந்து டி சுனாமின்னு ஸ்பெல்லிங் எழுதணும். ஆனா டி சுனாமின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? முதல் எழுத்துன்னா தெரியுமா? அந்த மாதிரி அந்த மாதிரி பப்பே அப்படிங்கறத உச்சரிப்பு கரெக்ட். அதே மாதிரி கப்பேன்னு சொல்லுவாங்க. CAFE. அதை வந்து கப்பேன்னு சொல்லுவாங்க. CAFEனா என்ன சொல்லுங்க? அர்த்தம், மீனிங். எங்க காலத்தெல்லாம் சொல்லுவாங்க. மைசூர் கேப்னு கூட இங்க இருந்தது, அது பேரு. அதை வந்து CAFE அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ நான் சொல்ல வந்த கரு என்ன அப்படின்னா, நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப வித்தியாசமான முறையா இந்த பஃபே மெத்தட் மாதிரி இருக்கும். இது வரைக்கும் உங்க ஸ்கூல்லயோ இப்ப சார் கூட பண்ண மெத்தட் அப்படின்னா ஒரு மெத்தட். ஓகே, அப்படி இருந்தாலும் வயிறு நிறைய இல்லையா? எப்படி வேணாலும் சாப்பிடலாம்ல. பஃபே மெத்தட்ல போய் ஃபங்க்ஷன்ல போய் நம்ம சாப்பிடலாம். கரெக்டா? இலை போட்டு சாப்பிடலாம். இலை போடுற இடத்துல சாப்பாடு சாப்பிட்ற ஐட்டம்லாம் உன் இடத்த தேடி வரும். ஆனா பஃபே மெத்தட்ல whatever spelling like பஃபே மெத்தட் என்ன ஆகும்? சாப்பிடுற இடத்துக்கு போகணும். சாப்பாடு உங்களை தேடி வர, நீங்க சாப்பாடு தேடி போகணும். புரியுதா? அந்த மாதிரி என்னுடைய டீச்சிங் மெத்தட் போறாம நான் உனக்கு அறிவை கொடுக்க மாட்டேன். அறிவு இங்க இருக்கும், நீ எடுத்துக்கிட்டு வான்னு கேட்க, நான் எடுத்துக்க விட்டுருவான். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நான் என் வழியா என்கிட்ட இருந்து கொடுத்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் டிக்ஷனரின்னு ஒன்று கொண்டு வந்து டிக்ஷனரி எடுத்துக்க சொல்லி கொடுத்துருவான். அப்படின்னா முன்னாடிலாம் வந்து மீன் வந்து அறுத்து போட்டு துண்டு போட்டு இது பண்ணி பஜ்ஜி மீன் பிடிக்க சாப்பிட்றாங்கலாம் போட்டு உனக்கு கொடுக்குறதுனா உனக்கு வந்து வாழைக்காய் இருக்கும், இது இருக்கும், எல்லாமே இருக்கும், எண்ணெய் இருக்கும். நீயா பஜ்ஜி போட்டு சாப்பிடணும், இல்லை மீன் பிடிச்சிக்கணும். ஸோ அதான் சொல்ல போறேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஒரு செஷன். இப்போ மலை ஏறுறோம்னா போய் ஓய்வு எடுக்கிறதுக்கு சும்மா ஒரு 10 அடி இருந்ததுன்னா பையப்ப மலை போனா 18ஆம் படி வரைக்கும் தாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு 10 அடி டயர்டா இருக்கு போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியுமா? அந்த மாதிரி ஐ நீட் 12 hours of your cooperation to reach a stage. அப்புறமேட்டு அகைன் ஒரு 12 hours. ஸோ 24 hours or approximately at least 20 hours வரணும். ஸோ இது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் வந்து ஒரு ஹோட்டல்ல போனோம்னா நம்ம சாப்பிட்றோம் இருக்காங்களா, ஒரு தோசை வேணும் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல இருக்கவங்ககிட்ட கேட்கறோம். கரெக்டா? தோசை கொடுத்து சர்வர் வந்து பக்கத்துல ஒரு டேபிள் பக்கத்துலயே உட்காந்துருவாங்க நீ சாப்பிடும் போது. அந்த மாதிரி இப்ப ஏ குரூப்புக்கு நான் ஒரு வேலை கொடுத்துட்டு நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தோசை மாதிரி சாப்பாடு சாதம் மாதிரி போட்டுட்டு நான் போய் அங்க போய் இலை போட ஆரம்பிச்சிருவேன், அங்க சாதம் போட ஆரம்பிச்சிருவேன். நீங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னா சாதம் வேணும்னு சொன்ன ஒருத்தருக்கு போட்டா கொடுக்க மாட்டேன். இது இருக்கா, இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கா கொடுப்பாங்க. இங்க அப்படி இல்லை, எல்லாம் முடிச்சுட்டு வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அப்புறமேட்டு என்ன பண்ணா அங்க நிறுத்திட்டு இங்க வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த மெத்தடை புரிஞ்சுக்கணுங்க தான் நான் இந்த இன்ட்ரோ கிளாஸ் சொல்றேன். ஏன்னா நான் எடுத்தேன்னா எல்லாமே தலைகீழ இருக்கும். கரெக்டா? இப்ப இதே வாட்டர் கேனு இப்ப வந்து தலைகீழ வாட்டர் கேன்லாம் இருக்கு, தெரியும் இல்லையா? இப்ப திறந்தா தண்ணி வரும் இல்லையா? சில கேன் அதுதான் சீமனையில வர மாதிரி வரும். கரெக்டா? அதுல போய் இப்படி அது திறந்தா வருமா? அது மாதிரி சார் ஒரு வாட்டர் கேன்னா அது டிஃபரெண்ட் வாட்டர் கேன், நான் ஒரு வாட்டர் கேன்னா வேற. இந்த கேன்ல திரும்பினா வரேன், நீ அதுதான் வருது. So I am not going to teach, but you are going to learn. புரியுதா? ஸோ நார்மலா ஸ்கூல்ல மற்ற மெத்தட்லாம் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு கரெக்டா அப்புறமேட்டு வந்து டெஸ்ட் வைப்பாங்க. நான் எப்படி வைப்பேன்? அப்படி ஏறக்குறைய வரும். அதான் ஆரம்பத்துல இப்ப நான் எல்லாமே நானே பண்ணிடுவேன். ஊட்டுறாம இப்ப 2 வயசு குழந்தைக்கு போய் இதெல்லாம் போய் இலை போடுவாங்க, சாதம் போட சிந்து அது பண்ணா சொல்லலாம். அது பஃபே மெத்தட்லயும் அது சிந்தோம், இலை போடுற மெத்தட்லயும் சிந்தோம். கரெக்டா?
ஸோ அதுதான் நீங்கள் வந்து 12 ஹவர் வரைக்கும் நீங்கள் வந்து 2 வயசு குழந்தை மாதிரி தான். என் மெத்தடும் புரியாது, அவங்க மெத்தடும் புரியாது. கரெக்டாக உங்க என்னன்னு, ஏன்னா பழைய மெத்தட் தானே பழகி இருப்பீங்க. சரியா? இப்போ சில ஹோட்டல்லாம் போனோம்னா நம்ம கை கழுவிட்டு சாப்பிடுவோம். சில இதில் டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருவாங்க. கை கழுவே தேவையில்லை, தெரியும் இல்லையா? அந்த மாதிரி அப்போ வந்து நீங்க டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா கை கழுவு, இல்லைன்னா கை கழுவுறது எங்க, கை கழுவு தானே கேட்டுட்டு இருப்பீங்க. கரெக்டா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அல்டிமேட்டா உங்களுடைய அணுகுமுறை டிஃப்ரெண்டா இருக்கும். அதை நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா கத்துக்கிறீங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த மெத்தடுக்கு I'm not going to teach you English first. I'm going to teach my method first. That will take about 12 hours. If you have understood my method first in the 12 hours, then my teaching is very, very easy. It is going to be very, very easy. Right? Thank you. Now I have converted an audio from live class of the first class from Saraswati Vidyalaya Shavapat Tuition Center into a video. Thank you.